குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிசி எக்ஸாமில் தமிழ் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஒரு 80 வினாக்கள். அதில் புக் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். நம்ம முதல் வினா பார்த்துடலாமா? சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம எல்லாருமே புதுமை பித்தனை தான் யோசிச்சிருப்போம். ஆனால் சிறுகதை மன்னன் கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப சிங்காரம், கோ அழகிரிசாமி, ஜெயகாந்தன், நாகூர் ரூமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் சிறுகதை மன்னன் சொல்லி அழைக்கப்படுபவர் 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அந்த பாடத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஜெயகாந்தனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை தான் டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால் முதல் வினாவினுடைய விடை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி வந்துட்டு ஜெயகாந்தன். இதற்கு அடுத்த வினா பார்க்கலாம். 72 சோலை என்ற பொருள் தரும் சொல் எதுனா, சோலை அப்படின்னு சொல்கிறது கா. இந்த காட்டை குறிக்கக்கூடிய மற்ற பெயர்கள், வேறு பெயர்கள் எது அப்படின்னு சொன்னால் கா, கால், கான், கானகம், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ சோலை அப்படிங்கிறது வந்து காட்டை குறிப்பது நம்மளுக்கு தெரியும். அதனுடைய மற்றொரு பெயர்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு 7ஆம் வகுப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 72க்கு ஆப்ஷன் வந்துட்டு ஏ. அடுத்த வினா ஒருத்தாரே உண்டாக டேஸ் வைப்பர் பொறுத்தாரே பொன் போல் பொதிந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படிதானே? ஒருத்தாரே ஒன்றாக, இந்த குறள் நம்மளுக்கு 9ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருத்தாரே ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரே பொன் போல் பொதிந்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி வையாரே. இதற்கு அடுத்தது ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது? அது பார்க்க நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காசி காண்டம் அப்படிங்கிறதுல ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி. அப்போ இது யாருடையது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் விவேக சிந்தாமணி அவர்களுடையது. ஸோ ஆப்ஷன் வந்துட்டு ஏ ஒப்புடன், அதாவது 74க்கு ஏ விவேக சிந்தாமணி. இதற்கு அடுத்த வினா மகளிர் என்பதற்கான இணை சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லும் போது சிறுமி, மகளிர் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பெண்ணை குறிக்கக்கூடியது தான். 76வது பாருங்கள். என ஆக அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இந்த சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் வந்து மிகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று நிலைமொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இது உயர்திணையாக அமையும் தொடரில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான நம்மளோட புத்தகத்தில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள். இதில் என ஆக அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இதனுடைய சொல்லுறுப்பு 9ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் என்ன செய்யும்? மிகும். வல்லினம் மிகும் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதே நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இந்த இதில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் என்ன செய்யாது? மிகாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நிலைமொழி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா தலைவி கூற்று, தொண்டர் படை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதாவது இருக்கிற மொழியில் நிலைமொழியில் என்ன செய்ய வரும்போது தொடரில் வல்லினம் மிகாது. ஸோ இரண்டுமே என்னது சரியானது. ஸோ 76க்கு ஆப்ஷன் வந்து சி. இதற்கு அடுத்த வினா 77 வாசல். 77வது வினா வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வாசல் கூட்டல் அலங்காரம் இந்த 7ஆம் வகுப்பு ஃபஸ்ட் டேர்மில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி தானே? வாசல் கூட்டல் அலங்காரம் அப்படிங்கிறது வாசல் அலங்காரம். ஸோ ஆப்ஷன் சி. இதுக்கு அடுத்தது முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் கீரந்தையார் ஆவார். முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா, இது நம்மளோட 10ஆம் வகுப்பில் கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்னும் நூலை இயற்றியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காவிரி பூம்பட்டினத்து வணிகனார் மகனார் நப்பூதனார் தான் முல்லைப்பாட்டை இயற்றியிருப்பார். அப்போ முதல்ல உள்ளது என்னது நம்மளுக்கு தவறானது. இதற்கு அடுத்தது பாருங்கள், முல்லைப்பாட்டை ஆசிரியப்பாவால் என்ன செஞ்சுருக்கு? இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. அப்போது கூற்று 1 தப்பு, வாக்கியம் 2 வந்து சரி. 78க்கு ஆப்ஷன் பி தான் சரியானது. இதற்கு அடுத்தது வல்லினம் மிகும் மிகா இடங்களை மறுபடியும் கேட்டிருக்காங்க பாருங்கள்.
என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட்டு பெயர்களின் பில் வல்லினம் என்ன செய்யும்? மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், உண்மைதான். ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்பும் அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களின் பின்பும் ஏ என்னும் வினா எழுத்திற்கு பின்பும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்பும் வல்லினம் என்ன செய்யும்? மிகும். சரிதான். இரண்டாவது, வினை தொகையில் வல்லினம் என்ன செய்யாது? மிகாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க? நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வினை தொகையில் வல்லினம் என்ன செய்யாது? மிகாது. அப்போ இரண்டுமே என்னது தான்? சரியானது தான். அப்போது சி தான் ஆப்ஷன் 1 மற்றும் 2 இரண்டுமே என்னது நம்மளுக்கு சரியானது. இதற்கு அடுத்த வினா, அசை என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி தானே? அசை என்பதனுடைய இலக்கண குறிப்பு வந்துட்டு சொல்லிசை அளபடை. இது நம்மளுக்கு என்ன சொல்ல, மலைப்படுகடாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசை அப்படின்னு சொன்னால் சொல்லிசை அளபடை. இதற்கு அடுத்தது, நிலையான வளர்ச்சி இலக்குகள் 5 என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, இது பாலின சமத்துவத்தை குறிக்கிறது. சரியா? இதற்கு அடுத்தது 82வது வல்லினம் மிகும் மிகா இடங்களை பற்றி சொல்லிடலாம். வாழ்த்துகள் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், வாழ்த்துகள் அப்படின்னு சொன்னால் கள் என்னும் அக்ரிணை பண்பை விகுதி சேரும் போது வல்லினம் என்ன செய்யாது? மிகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மிகும்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க, ஆனால் என்ன செய்யாதா? மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல உள்ளது தவறானது. சரி, இதற்கு அடுத்தது பார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது அடுக்கு தொடர்லையும் சரி இரட்டை கிளவி இரண்டுலையுமே வல்லினம் என்ன செய்யாது? மிகாது. அது சரிதான். ஆட சொன்னார் அப்படிங்கிறதுல என்ன செய்யும்? வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? இப்போ ஆட சொன்னார். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஆட சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல வல்லினம் மிகும். ஆமாம். அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் அப்படிங்கிறது என்ன செய்யும்? மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தது வந்த சிரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதில் வல்லினம் மிகாது அப்படின்னு வந்த சிரிப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, இதில் என்ன செய்யாது? பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. ஸோ இதுக்கு சரியான விடை, அதாவது தவறான இணையை கண்டறிகன்னா ஆப்ஷன் ஏ தான் என்னது சரியானது. இதற்கு அடுத்தது வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை எழுத கிடைக்கும் சேர்த்து எழுத கிடைக்கிறது என்னது அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள், நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வணிகம் கூட்டல் சாத்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லி என்னென்னா வணிக சாத்து. ஸோ ஆப்ஷன் வந்து சி. இதுக்கு 84 என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்மளுடைய 8ஆம் வகுப்பு புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டினுடைய ஹாலந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது என்னதுன்னா திண்டுக்கல். அதற்கடுத்தது பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது என்னன்னா திருப்பூர். மாங்கனிகள் நகரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது என்னது? சேலம். இதுக்கு அடுத்தது ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுவுமே இதை தான் வரும். நம்ம ஏற்காடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆப்ஷன் என்னது? சி தான் இதனுடைய ஆப்ஷன். தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல் அப்படின்னு ஆரம்பிக்கிறத பார்த்துக்கிறோம். அடுத்த வினா பாருங்க, 85 சட்டி உடைந்து போயிற்று அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இது என்னதில் கொடுத்துருக்காங்கன்னா செய்வினை செயற்பாட்டு தொடர் இது கொடுத்துருக்காங்களா. இதில் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. அதுக்கு கீழே பாருங்கள், சட்டி உடைந்து போயிற்று, வீடு கட்டியாயிற்று, பணம் காணாமல் போனது. இது எல்லாமே என்ன தொடர்னு சொல்கிறாங்க அப்படின்னா செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சட்டி உடைந்து போயிற்று அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் டி செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதற்கு அடுத்தது பண்டம் கூட்டல் மாற்று அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி ஒரு வினா கேட்டிருந்தாங்கல்ல, வணிகம் கூட்டல் சாத்து, அதுக்கு கீழேயே கேட்டிருக்காங்க பாருங்கள். பண்டம் கூட்டல் மாற்று அப்படின்னு சொன்னால் பண்டமாற்று அப்படின்னு சொல்கிறது தான் சரியான விடை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. இதற்கு அடுத்தது 87 பாருங்கள், கழனி அப்படிங்கிறது என்னது? கதிரவன், இதெல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா, இது எந்த புத்தகத்தில் இருக்குன்னு பொறுத்துகையில் கழனி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் வயல். நிகர் அப்படின்னு சொன்னால் சமம். பருதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது என்னது? கதிரவன். அதுக்கடுத்து கார் முகில் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னதுன்னா மழை மேகத்தை வந்து சொல்லுவது. ஸோ இது ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் என்னது சரியானது. இதற்கு அடுத்தது
உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, இது யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சொன்னது யாரு? சங்கப்புலவர், மாங்குடி மருதனார், குடப்புழவியனார், ஔவையார், பெருங்குன்றூர் கௌசிகனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புறநானூரில் கொடுத்துருக்காங்க பாருங்க. குடப்புழவியனார் அப்படின்னு சொல்லக்கூடியது புறநானூற்றில். உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லியிருக்காரா. இது யாருடையது அப்படின்னு சொன்னால், உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இது சொன்னது யார் அப்படின்னு சொன்னால், இது வந்துட்டு புறநானூற்று பாடலில் வரக்கூடியது குட புலவியனார் அப்படின்னு சொல்கிறவர் தான் சொல்லியிருப்பார். ஸோ ஆப்ஷன் வந்து பி. இதற்கு அடுத்தது தொல்காப்பியம். அப்படி தானே? தொல்காப்பியத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டது. 3 அதிகாரங்களையும் 27 இயல்களையும் கொண்டது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு அதிகாரம் 9 இயல்களை கொண்டது அப்படின்னு. அப்போ 3 அதிகாரங்கள், அப்போ 3 27, இது சரிதான். அதற்கு அடுத்தது தொல்காப்பியம் பிறப்பியல் எழுத்துக்களை இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தொல்காப்பியம் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? பொருளாதாரத்தின் மரபியலில் உள்ள 3 நூறுபாக்களை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது பிறப்பியலின் ஒரு நிமிஷம். எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கு? விளக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டுமே நம்மளுக்கு என்னதுதான்? சரியானது தான். இதுக்கு அடுத்த வினா, ஒருமித்த என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் எப்படின்னா, ஒருமித்த அப்படின்னா ஒன்றுபட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனுடைய எதிர்ச்சொல் என்னன்னா வேறுபட்டு. இதற்கு அடுத்தது 91வது தவறான இணையை வந்து கண்டறிகன்னு சொல்றது. மலைப்படுகடாம், மதுரை காஞ்சி, இதெல்லாம் எந்த வகையான நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு 7ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. இது எல்லாமே என்னது? 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மலைப்படுகடாம் அப்படின்னு சொன்னால் இதில் 10 பாட்டு நூல்களில் வருதான் வந்துருச்சு. மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. மதுரை காஞ்சி அப்படிங்கிறது என்னது தான்? 10 பாட்டு நூல் தான். ஆனால் 8 தொகை நூல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது தவறு. சீவக சிந்தாமணினா 5 காப்பியம், சூளாமணினா 5 காப்பியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரியா? அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு சரியான விடை. 92வது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டுலேருந்து ஏற்கனவே ஒரு வினா நம்ம பார்த்துருந்தோம், அப்படி தானே? இப்போ அதே 10ஆம் வகுப்பில் தான் பார்க்க. அதே இதுலேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. சரியானது தான். மாலை அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சிறுபொழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறுபொழுது என்னது? மாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இரண்டுமே என்னது தான்? சரியானது தான். ஸோ ஆப்ஷன் வந்துட்டு சி, 1 மற்றும் 2 சரி. இதற்கு அடுத்தது வெண்பாவிற்கு புகழேந்தி, பரணிக்கோர் ஜெயம் கொண்டார், களம்பகத்திற்கு இரட்டையர், சந்தத்திற்கு ஒட்டக்கூத்தர்னு சொல்லியிருக்காங்க. தவறான இணைனாம் சந்தத்திற்கு அருணகிரிநாதர் தான் கரெக்டு. சந்தத்திற்கு ஒட்டக்கூத்தர் அப்படிங்கிறது தவறானது. ஸோ ஆப்ஷன் டி தான் சரி. இதற்கு அடுத்தது 94ல் தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தால் இவ் ஊமை தொடரை உருவக தொடராக மாற்ற கிடைக்கும் தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி தானே? இதில் பாருங்கள், நம்ம 7th கொடுத்துருக்காங்க பாருங்கள். உருவக அணி அப்படின்னு சொல்லும்போது தேன் போன்ற தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேன் போன்ற மொழியை பவளவா என்ன செஞ்சா திறந்து படித்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? தேன் போன்ற, அப்போது இதை உருவகமாக எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொன்னால், மொழித்தேன் அப்படிங்கிறத என்ன செய்யலாம்? மாற்றலாம். மொழித்தேன் அப்படின்னு என்ன செய்யலாம்? நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. இதே இதில் மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பவளவாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. பவளவாய் அப்படின்னு சொல்கிறது என்னதான்? ஏற்கனவே நம்ம உருவகத்தில் தான் இருக்குது. அதை நம்ம மாற்றவே வேண்டாம். அப்போ மொழித்தேனை பவளவாய் என்ன செய்ய திறந்து படித்தால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதுதான் சரியானது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் என்னது? சரியானது. பவளவாய்ங்கிறது ஏற்கனவே அது என்னது தான்? உருவகம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதனால் அதை மாற்றக்கூடாது. முன்னாடி உள்ள மொழித்தேனை மட்டும்தான் என்ன செய்ய நம்ம மாற்ற போகிறோம். இதற்கு அடுத்தது 95வது பாருங்கள். குயில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதனுடைய வினை மரபுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். குயில் அப்படின்னா கூவும், மயில் அப்படின்னு சொல்லும்போது அகவும், காகம் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன செய்யும்? கரையும். அதற்கடுத்து கோழி அப்படின்னு சொல்லும்போது கோழி என்ன செய்யும்? கொக்கரிக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் பி தான். DCBA அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. குயில் என்ன செய்யும்? நம்மளுக்கு கூவம் அப்படிங்கிறது. டி ஃபஸ்ட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சாலே நம்ம எல்லாமே என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். இதற்கு அடுத்தது வங்க மொழியில் எழுதப்பட்ட கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை இயற்றியவர் யார் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சதான் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தான் என்ன செஞ்சுருப்பாங்க? இயற்றியிருப்பாங்க.
97வது பாருங்க, தவறான இணையை என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்எஸ் சுப்புலக்ஷ்மி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், மீரா எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு என்ன செஞ்சுருப்பாங்க, பாட சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதற்கு அடுத்தது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இங்கே பாருங்க, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அப்படின்னு சொல்லும்போது பூதான இயக்கத்தில் வந்து பணிபுரிந்தார், வினோபாவை வந்து நடத்தியிருப்பார் இல்லையா, அந்த இதில் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்தது பால சரஸ்வதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, பால சரஸ்வதியில் அவங்க மகசிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய விருது என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஜனகன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு என்ன செஞ்சுருப்பாங்க, ஆடினே ஆட்டு பண்ணுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க எது அப்படிங்கிறதான் என்ன செஞ்சுருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. சரி, அதுக்கு அடுத்தது சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இவங்களுக்கு என்ன விருது கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் ஔவையார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த ஔவை விருதை என்ன செஞ்சுருப்பாங்க, சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்கிறவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் நம்மளுக்கு தவறானது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, பால சரஸ்வதி அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மகசிஷ விருது என்ன செஞ்சுருக்காது, கிடச்சிருக்கா. 97க்கு ஆப்ஷன் சி. 98 பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்ற வரலாற்று புதினை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னால் ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ராஜம் கிருஷ்ணன்லேயே கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் வந்து பாராட்டப்பட்டது. கரெக்டு தான். இன்னொன்று, குறிஞ்சி மலர் என்னும் நூலை இயற்றியவர் நான் பார்த்த சாரதி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம், அப்படி தானே. இங்கே பாருங்கள், குறிஞ்சி மலர் என்னும் நூலில் பார்த்த சாரதி உவமையை பயன்படுத்தியுள்ளார். இரண்டுமே என்னதான் நம்மளுக்கு சரியானது தான். ஸோ ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. இதற்கு அடுத்தது கேணி என்று குறிப்பிடப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிணறு தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம், கேணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அப்படி தானேப்பா. இது புத்தகத்தில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கேணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இதை தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம, உவர்மண் நிலத்தில் சரி அகலமும் ஆழமும் உள்ள பெரும் கிணறு தான் என்ன சொல்கிறாங்க, கேணின்னு சொல்கிறாங்க. இதற்கடுத்து தவறான இணையை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஓரறிவு, அப்புறம் ஈரறிவு, மூவறிவு, இது எல்லாத்துலேயுமே சொல்லக்கூடியது, அப்படி தானே. இது பார்த்துடலாம். ஓரறிவு அப்படின்னா புல் மரம் அப்படிங்கிறது. மூவறிவு அப்படின்னு சொன்னால் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓரறிவு அப்படின்னு சொன்னால் புல் மரம். மூவறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இது என்னது, கரையான் எறும்பு. நான்கறிவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது நண்டு தும்பி. ஆறறிவு அப்படின்னு சொல்கிறேன், இது பறவை விலங்கு கிடையாது, பறவை விலங்குக்கு 5 அறிவு, நம்மளுக்கு 6 அறிவு இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது இதுக்கு தவறான இணை. தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், அப்படி தானே. தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லி போற்றப்படுபவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் தான் என்ன செய்வார், போற்றப்படுவார். முத்துராமலிங்க தேவரை பற்றி பாடம் இருக்கு இல்லையா, இதில் காமராஜர் முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும்னு காமராஜர் வந்து சொல்லியிருப்பார். மேலும் தலைவர்கள் பலர் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ளனர். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே, அது சால பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தென்னாட்டு சிங்கம் அப்படிங்கிறது என்னது, முத்துராமலிங்க தேவர் தான். இதற்கு அடுத்தது வைகை பழகை வேங்கை மங்கை, இதில் பொருந்தாத சொல் எதுனா மங்கை அப்படிங்கிறது என்ன செய்யாது, பொருந்தாது. மற்றது எல்லாம் இது உயர்தினில சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றது எல்லாமே அக்ரிநில சொல்லப்பட்டதாக ஒன்று. இதற்கு அடுத்தது 103, இதில் பாருங்கள் ஆரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம பொருள் திறக்க பார்த்துடலாம். முதல்ல ஊழி அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு யுகம். ஊழ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து முறை. பீடு அப்படின்னு சொல்லும்போது அது என்னது, சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்தது அருமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆரி அப்படின்னு சொல்கிறது என்னது, நம்மளுக்கு அருமையில் வரக்கூடியது. சரி, இதற்கு ஸோ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு சரியானது. இதுக்கு அடுத்தது இப்போ 104வது கொஸ்டின் பார்க்கலாம். அளபடையில் மட்டும் உயிரெழுத்து சொல்லின் இடையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும், அது சரிதான். அதுக்கடுத்து சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லைன்னு கொடுத்துருக்காங்க. சொல்லினுடைய இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை, இரண்டுமே சரிதான். ஸோ ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. அதற்கு அடுத்தது பசுமை கூட்டல் கிளி அப்படின்னு சொல்லும்போது பைங்கிளியத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பசுமை கூட்டல் கிளின்னு பிரிப்போம். ஸோ ஆப்ஷன் டி.
இதுக்கு அடுத்தது தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல அப்படின்னா சில, உள்ளைனா வெளியே, எழுதினா அது அரிது, ஈதல் கொடுத்தல், ஈதல்னாலே கொடுத்தல்னு தான் அர்த்தம். அப்போ கொடுத்தல் இன்னுமே மீனிங்காக கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் எதிர்ச்சொல்ல கொடுத்துருக்காங்க, இது மட்டும் பொருள் தருகையில் கொடுத்துருக்காங்க. ஸோ தவறான இணை வந்து ஆப்ஷன் டி தான். சரியா? அதற்கு அடுத்தது தவறான இணையை கண்டுபிடி. 107 பாருங்கள், சோறு உண். அதற்கு அடுத்தது தண்ணீர் அப்படின்னு சொல்லும்போது குடி, பால் அப்படின்னா பருகு, பூ அப்படின்னு சொல்லும்போது என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, பூ அப்படின்னா கொய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பூ பறின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ தவறானது என்னென்னா ஆப்ஷன் டி, பூனா பறின்னு சொல்கிறது. 108 பாருங்கள், ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல், இது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன செஞ்சுருக்காங்க நம்மளுக்கு. இது இந்த தொடர்கள் வந்து செய்தி தொடர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இது இங்கே இருக்குது பாருங்கள். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர்கள் விளைவு தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்தி தொடர்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் வந்து வினா தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது சரி, ஒன்று என்னது தவறு. ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது நம்மளுக்கு இது சரியானது. 109 பாருங்கள் நம்மளுக்கு, எம்எஸ் சுப்புலக்ஷ்மி. இது ஏற்கனவே இப்போ தான் நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அப்படின்னு சொல்லும்போது அவங்க யார் அப்படின்னு சொன்னால் ஒரு பாடல் கலைஞர் தான் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி. அவங்க பாட்டு தான் என்ன செஞ்சுருக்காங்க, பாடியிருக்காங்க. மீரா எழுதிய பாடல் ஒன்றை பாடியிருக்காங்க. பால சரஸ்வதின்னு சொல்கிறோம் இல்லையா? பால சரஸ்வதி என்ன பண்ணியிருப்பாங்க, மெய்ப்பாடுகளோடு ஆடினேன். அப்போ இவங்க என்னது, நடன கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அதற்கு அடுத்தது ராஜம் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இவங்க யார் அப்படின்னு சொன்னால் ஒரு சமூக போராளி. அதுக்கு அடுத்தது எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணமால் ஜெகநாதன் தான் யார், உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்துட்டு சமூக போராளி. இவங்க வந்துட்டு எழுத்தாளர். நிறைய இந்த கரிப்பு மணிகள், குறிஞ்சித்தேன் புதினம், இந்த மாதிரி நிறைய நூல்களை என்ன செஞ்சுருப்பாங்க வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பி, டிசிபிஏங்கிறது. இதற்கு அடுத்தது வள்ளுவன் வாக்கின்படி தீய செயலால் பொருள் சேர்ப்பது என்பது, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பசுமன் களத்தில் நீரை சேமிப்பது போன்றது. பசுமன் களத்தில் அப்படின்னு சொல்லும்போது அது காஞ்சிருக்கவே செய்யாது, அப்படி தான். அப்போ தண்ணீர் ஊற்றினோன்னு அது என்ன செஞ்சிடும், அப்படியே கரைஞ்சி போயிடும். அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. 111 பாருங்கள், வருமொழி நிலைமொழியில் ஏதேனும் மாற்றங்கள் வருமாயின் அது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? இது ஒரு நிமிஷம். வருமொழி, இந்த அதாவது நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது தான் என்னது, இயல்பு புணர்ச்சி. மாற்றங்கள் வருமாயின் இயல்பு புணர்ச்சின்னு சொல்லியிருக்காங்களா, அது தவறு. அதுக்கடுத்து வருமொழி நிலைமொழியில் மாற்றம் ஏதும் இல்லாமல் புணர்ந்தால் அது விகார புணர்ச்சி. மாற்றங்களோடு புணர்ந்தால் தான் அது விகார புணர்ச்சி. மாற்றங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் அது என்னது, இயல்பு புணர்ச்சி. இரண்டுமே என்ன செஞ்சுருக்காங்க நம்மளுக்கு, மாற்றி கொடுத்துருக்காங்க. இரண்டுமே என்னது நம்மளுக்கு தவறு தான். ஆப்ஷன் டி. நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பதேனா நீர் கூட்டல் உலையில். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அதற்கு அடுத்தது 113 பாருங்கள், பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. கர்நாடகம், கேரளா, இலங்கை, ஆந்திரா. நம்மளுக்கு கர்நாடகம், கேரளா, ஆந்திராவை பொறுத்தளவுக்கு இது ஒரு மாநிலம். ஆனால் இலங்கை அப்படிங்கிறது ஒரு தீவை குறிக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது நம்மளுக்கு பொருந்தாதது. அதற்கடுத்தது 114 பாருங்கள், வீரமாமுனிவர் இயற்றிய நூல் என்னது அப்படின்னு சொன்னால் தொன்னூல் விளக்கம். நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10ஆம் வகுப்பில் வீரமாமுனிவர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. தொன்னூல் விளக்கம், சதுரகராதி, இந்த நூல்கள்லாம் என்ன செஞ்சிருப்பார், இயற்றியிருப்பாருன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது தேவநேய பாவாணர் இயற்றிய நூல் என்னது, சொல்லாய்வு கட்டுரை அப்படின்னு இதில் கொடுத்துருக்கக்கூடியது இங்கே பாருங்கள். தேவநேய பாவாணர்கள் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் வந்துட்டு தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிறது. அப்போ இது இரண்டுமே என்னதான் நம்மளுக்கு வந்துட்டு சரியானது தான். 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் சி. 115 பாருங்கள், பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே. இது வந்து உணர்ச்சி தொடர். இரண்டாவது வந்துட்டு உழவு தொழில் வாழ்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது வந்து உழவு தொழில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பழந்தமிழ் இலக்கியம் பல அழிந்து விட்டனவே, இது வந்துட்டு அவலம். ஸோ முதல்ல உள்ளது தவறு. அதற்கு அடுத்தது பாருங்கள், உழவு தொழில் வாழ்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? உழவு தொழில் வாழ்க அப்படின்னா இது வந்து வாழ்த்துதல். இரண்டுமே என்னதான் நம்மளுக்கு வந்துட்டு தவறானது தான். சரியா? ஏன்னா பழந்தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறது அழிந்து விட்டனவே அப்படின்னு சொல்லும்போது அது அவலமானது. உழவு தொழில் வாழ்கன்னா அது வாழ்த்துதல் தொடர்பானது. இது விளைவு தொடரில் வரக்கூடியது.
விளைவு தொடர் அப்படிங்கும்போது இது சரியானது தான். மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உணர்ச்சி தொடரில் வரக்கூடியது. நம்மளுக்கு இதில் என்ன வரும்னு சொல்லி கேட்கல, சாரி, இந்த பழந்தமிழ் அழிந்து விட்டனவேனா இது அவலத்தில் வரக்கூடியது. ஆனால் என்ன தொடர்னா உணர்ச்சி தொடரில் வரக்கூடியது, அது சரிதான். இதற்கடுத்தது உழவு தொழில் வாழ்க அப்படின்னா வாழ்த்துதலில் வரக்கூடியது, இது விளைவு தொடரில் வருது அப்படிங்கிறதுனால இதுவும் சரிதான். ஸோ இரண்டுமே சரிதான், ஒன்று மட்டும் இரண்டு சரி. 116 அகர வரிசைப்படி எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி தானே அகர வரிசைப்படி எழுதும்போது நம்மளுக்கு என்ன சொன்னால் ஆ வரிசையில் எழுதுவோம். அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இதுக்கு அடுத்தது வந்துட்டு பொறுத்துக, தன்மை, ஒருமை, தன்மை, பன்மை. இதை கேட்டிருக்காங்க பாருங்கள். தன்மை ஒருமைனா நான் அல்லேன், ஆப்ஷன் பியில் வர்றது பாருங்கள். தன்மை பன்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நாம் அல்லோம். அப்போது இது ஆப்ஷன் பி தான் வரும் பாருங்கள். முன்னிலை ஒருமைனா நீ அல்லை, முன்னிலை பன்மை அப்படின்னா நீவீர் அல்லீர் அப்படின்னு சொல்லக்கூடியது பிடிஏசிங்கிறது. இதுக்கு அடுத்தது பாருங்கள், மற்றொன்று அப்படிங்கிறது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 4 வகை சொற்கள்னு படிப்போம் இல்லையா, இதில் இடைச்சொல் பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல்லு தான் என்னது இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். மற்று அப்படிங்கிறது என்ன சொல், நம்மளுக்கு இடைச்சொல். மற்றொன்று, மற்றொருவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு அடுத்து வள்ளலிடம் பரிசு பெற்ற ஒருவர் பிறர் சென்று பரிசு பெற வழிகாட்டுவதாக பாடப்படுவது என்னது ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுக்கு மலைப்படுகடாம் பாடத்தில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். வள்ளல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக இப்படின்னு சொல்லக்கூடியது என்னதான் நம்மளுக்கு வள்ளலை நாடி எதிர்வரும் இந்த இது கொடுத்துருக்காங்க. இது ஆற்றுப்படை தான், சரிதான். மலைப்படுகடாம் அப்படிங்கிறது 8 தொகை, இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று. ஸோ ஒன்று மட்டும் சரி, 2 என்னது தவறு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு சரியானது. இதற்கு அடுத்தது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாவலர் மணி. அதுக்கடுத்து தமிழ் தென்றல் அப்படின்னா திருவிக்கா, தம்பிரான் தோழர், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுக்கு ஆப்ஷன் என்னென்னா சிடிஏபி. பாவலர் மணி அப்படிங்கிறது வாணிதாசன், தமிழ் தென்றல்னா திருவிக்கம், தம்பிரான் தோழர்னா சுந்தரர், செந்தமிழ் தேனினா பாரதியார் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதற்கடுத்தது சனி நீராடு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொன்னால் ஔவையார் என்ன செஞ்சுருப்பாங்க, இதை சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், சனி நீராடு என்பது ஔவையினுடைய வாக்கு. இதற்கு அடுத்தது வல்லினம் மிகும் இடங்களில் சரியானதை என்ன செய்ய தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என கேட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என ஆக அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது சொல்லுறுப்புகள். அப்போ என கேட்டார் அப்படின்னு சொல்கிறது சரி. ஏற்கனவே பார்த்துட்டோம், வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் என்ன செய்யாது வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு. திருவள்ளுவர் செல்வி இது எல்லாம் நிலைமொழியில் உயர்திணையாக வரக்கூடியதில் என்ன செய்யாது வல்லினம் மிகாது. அப்போ என கேட்டார் அப்படிங்கிறது சரி, இது சொல்லுறுப்பு. அதற்கடுத்தது 123 சொல்லில் செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது என்னது சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடைன்னு சொல்கிறது, இது சரிதான். அதுக்கடுத்து பாருங்கள், செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இந்த எழுத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கு, இஞ்சி, இந்து, இம்மு, இன்னு, இவ்வு, இள்ளு, இள்ளு ஆகிய 10ம் அளபெடுப்பது ஒற்றொலைப்படை. ஆனால் அக்கு என்னும் ஆயுத எழுத்தும் சேர்ந்து அளபெடுக்குமா, இதுக்கு பேர் தான் ஒற்றொலைப்படை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது இதில் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டு, ஆப்ஷன் 2 என்னது தவறு தான், சரியா. ஸோ நம்ம முதல்ல வரக்கூடியது 1 மட்டும்தான் சரி, ஆப்ஷன் ஏ தான் என்னது நம்மளுக்கு சரியானது. அதுக்கடுத்தது உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அத்தாற்று எழுவாரே எல்லாம் பொறுத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது என்ன அணி அப்படின்னு சொல்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். யாதானும் நாடாமல் ஊறாமல் என ஒருவன் என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டால் இதையும் நான் இந்த புக்கில் இருக்குன்னு ஃபைன் பண்ணிட்டு சொல்கிறேன். அதற்கு அடுத்தது பொறுத்துக, தோரணம் கட்டுக. இது நம்மளுக்கு இந்த மணிமேகலை கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மணிமேகலையில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், தோரணம் கட்டிய தெருக்கள். அப்போ தோரணம் கட்டுகன்னா தெருக்களில் கட்டக்கூடியது, சரியா. இப்போ ஆப்ஷன் சியில் வருது பாருங்கள். பூரண கும்பம் வைக்க அப்படின்னு சொன்னால் மன்றங்களில் தான் என்ன செய்வாங்க பூரண கும்பங்கள்லாம் வைப்பாங்க. பூரண கும்பம் மன்றங்களிலும்
முத்து மாலை தொங்க விடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்மளுக்கு முத்து மாலை தொங்க விடுக, தங்க தூண்களில் முத்து மாலை தொங்க விடுக. அதற்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, வஞ்சி கொடி பூங்கொடிகள், கொடிகளை என்ன செய்யணுமா நம்ம வந்துட்டு மாடங்களில் தொங்க விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி, DCBA தான் நம்மளுக்கு சரியானது. 127 டேஸ் அடிப்படையில் வேலை பங்கீடு என்பது பாலின சமத்துவத்தின் மைய அம்சமாகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் பாலின பாகுபாட்டின், இதுதான் ஆப்ஷன் D தான் சரியானது. இதற்கு அடுத்தது நம்மளுக்கு பெயரெச்சத்திலும் வினைத்தொகையிலும் வல்லினம் என்ன செய்யாது நம்மளுக்கு மிகாது. பெயரெச்சத்தில் என்ன செய்யாது நம்மளுக்கு வல்லினம் மிகாது, சரிதான். வினைத்தொகையிலையும் வல்லினம் மிகாது, இதுவும் நம்மளுக்கு என்னதுதான் சரியானதான். உவமை தொகையிலும் ஆறாம் வேற்றுமை தொகையிலும், ஆறாம் வேற்றுமை தொகை இருக்குதா, இதில் என்ன செய்யும் வல்லினம் மிகும். உவமை தொடர் அப்படின்னு சொல்லும் போது இங்கே இருக்கு பாருங்கள், உவமை தொகையிலும் வல்லினம் என்ன செய்யும் மிகும்னு சொல்லியிருக்காங்க. இரண்டுமே என்னதான் நம்மளுக்கு சரியானதான், 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் சி. எதுகை இடம்பெறாத இணை அப்படின்னு சொல்லும்போது எதுகைனாவே என்னது, இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது, அப்படி தானே. இதில் முதல்ல உள்ளது தான் என்னது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுலே தவறானது. ஸோ அதை தான் நம்ம ஆப்ஷனாக எடுத்துக்க முடியும். மற்றதுல எல்லாம் பாருங்கள், இரண்டாவது எழுத்து உலகு, புலவு, வங்கம், சங்கம், அசைவு, இசைவு, இது எல்லாமே என்னது ஒன்று போல தான் வருது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் தவறு. அதுக்கடுத்து பரணிக்கோ ஜெயின் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பலபட்டடை சொக்கநாத புலவர் ஜெயம் கொண்டாரை என்ன செஞ்சுருக்காரு, பாடியிருக்காரு. இங்கே பாருங்கள், பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு பலபட்டடை சொக்கநாதர் அவரை புகழ்ந்துள்ளார், சரிதான். ஜெயங்கொண்டார் ஆலங்குடி என்னும் ஊரினை சார்ந்தவர், அவர் தீபம்குடி என்னும் ஊரினை சார்ந்தவர், 1 மட்டும்தான் என்னது சரியானது. சமையல் என்ற சொல்லை உச்சரிக்கும் போது தேவைப்படக்கூடிய மாத்திரை அளவு நம்மளுக்கு 6ஆம் வகுப்பில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாத்திரை அளவுகளை பற்றி என்ன செஞ்சுருப்பாங்க நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. குரில் எழுத்துக்களாக இருந்தால் நம்மளுக்கு 1 மாத்திரை அளவு, இது மெய் எழுத்துக்களாக இருந்துச்சுன்னா அதுக்கு எத்தனை மாத்திரை அளவு, அரை மாத்திரை அளவு அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுருப்போம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், குறில் எழுத்தை குறிக்க 1 மாத்திரை, இதே நெடில் எழுத்தை குறிப்பதற்கு அரை மாத்திரை அளவு. அதே இது மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆயுத எழுத்து இதெல்லாம் குறிப்பதற்கு அரை மாத்திரை. ஸோ இது என்னது அப்படின்னு சொன்னால் அப்போ சா மை யா இல், சா குறியல் மை அப்படின்னு சொல்லும்போது மை ஐகார குறுக்கம் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு முதலில் வரும் பொழுது 1.5 மாத்திரை அளவிலும், அதுக்கடுத்து 2வது அதுக்கடுத்து இறுதியில் வரும்போது 1 மாத்திரை அளவு. அப்போ 1 கூட்டல் 1 கூட்டல் 1 கூட்டல் அரை, ஆப்ஷன் ஏ தான் சரியானது. இங்கே பிரிச்சிருக்காங்க பாருங்கள், கபிலன் அப்படிங்கிற பெயரை, கபிலருங்கிறத, சரியா. அதற்கடுத்தது சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதில் பாருங்கள், அன்பு, ஆக்கம், உழவு, ஊக்கம் தான் சரியானது. 32க்கு ஆப்ஷன் சி. தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது. இதை திருக்குறள் தான் என்ன செஞ்சுருக்கோம் சொல்லியிருக்கோம், சரியா. இதற்கு அடுத்தது தவறான இணையை கண்டறிக. சிவபிரகாச நன்னரி நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு மூதுரை எழுதினது யார், ஔவையார் எழுதியிருப்பாங்க, அப்படி தானே. 6ஆம் வகுப்பில் கொடுக்கப்பட்டது மூதுரை எழுதினது யார், ஔவையார் எழுதியிருப்பாங்க பாருங்க. மூதுரையினுடைய ஆசிரியர் யார், ஔவையார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல உள்ளதே தவறானதான், கபிலர் அப்படிங்கிறது தவறானது. அதற்கடுத்து 135 பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பொருந்தாத சொல்னா, இப்போ உவமை அணின்னு எடுத்துட்டோன்னா அதில் உவமானம் இருக்கும், உவமையால் விளக்கப்படும் பொருள் உவமேயம்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று உவம உருவு வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. உருவகத்தில் உவம உருவே கிடையாது. ஸோ உவமை வேறு, உருவகம் அப்படிங்கிறது வேறு. உவமை அணி உருவக அணின்னு படிச்சிருப்போம் இல்லையா. இது உவமை அணியில் வரக்கூடிய பகுதிகள், உவமானம், உவமேயம், உவம பொறுப்பெல்லாம். உருவகம்ங்கிறது தனியான ஒரு அணி. ஸோ ஆப்ஷன் சி தான் தவறு, சரியானது. அதற்கடுத்தது கருத்துப்பட ஓவியத்தை முதலில் பாரதியார் பயன்படுத்திய இதழ் எதுனா, இந்தியா என்ற இதழில் பாரதியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கருத்துப்பட ஓவியம் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்பாங்க பயன்படுத்தியிருப்பாங்க. இதற்கு அடுத்தது இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஈரா அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு என்ன செய்கிறாரு அழைக்கப்படுறாரு. ஆப்ஷன் பி தான் சரியானது. இதற்கு அடுத்தது இயல்பு புணர்ச்சி, அதுக்கடுத்து தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்மளுக்கு புணர்ச்சிகளில் வரக்கூடிய ஒன்று, அப்படி தானே. இப்போ இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொன்னால் அதில் எந்தவித மாற்றங்களுமே என்ன செய்யாது, நம்மளுக்கு
இருக்காது. இப்போ வாழை மரம் அப்படின்னு சொன்னால் வாழை கூட்டல் மரம், வாழை மரம், இது என்ன செய்யாது, இயல்பு புணர்ச்சியில் வரக்கூடியது. அதுக்கடுத்து தோன்றல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இது தோன்றல்னா புதுசாக ஒரு எழுத்து என்ன செய்யும், அந்த இடத்துல தோன்றும் பிரிக்கும் போது. அப்போது மரம் கூட்டல் புளி கூட்டல் பல், புளிப்பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இது என்னது நம்மளுக்கு வந்துட்டு தோன்றல் விகாரத்தில் வரக்கூடியது. திரிதல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு பொருள் என்ன செய்யும், மற்றொன்றாக திரிதலில் வரக்கூடியது. ஒரு நிமிஷம், திரிதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள், இதில் எடுத்துக்காட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு இது வந்துச்சு, மறுபடியும் உள்ளதில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. திரிதல் அப்படின்னு சொன்னால் நுழைவு தேர்வு அப்படிங்கிறது தோன்றல், புதுசாக ஒரு எழுத்து தோன்றுது, அப்போ புளிப்பல்ல தோன்றிருக்கு நம்மளுக்கு, சரியா. அதுக்கடுத்து மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க, திரிதல் அப்படின்னா இந்த இடத்துல திரிதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, ஒன்று மற்றொன்றா தெரியும், இல்லானது இற்றா தெரியுது. அப்போது இந்த இடத்துல பல் கூட்டல் பசை தான் பற்பசை, இங்கே பற்பொடின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ திரிதல்னா டி. அதுக்கடுத்து கெடுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அப்படி தானே, கெட்டு போணுச்சுன்னா அது தூக்கி போட்டுருவோம் இல்லையா, அப்போ கெடுதல் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா மரம் கூட்டல் வேர். நம்ம இப்போ இம்மு கெட்டு போனதுனால அதை எடுத்துட்டோம். ஸோ ஆப்ஷன் டி தான் என்னது இதுக்கு சரியானது. தவறான இணையை கண்டறிக. இதுக்கடுத்து பாருங்கள், நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், காருகர் அப்படின்னு சொன்னால் நெய்பவர். அதற்கடுத்தது துகீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இது என்னது பட்டு, இது தனியான இன்னொரு இதில் கொடுத்துருப்பாங்க. சுண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னதுன்னா நறுமண பொடி. அதற்கடுத்தது கிளி அப்படின்னு சொல்லும்போது இது துணி, ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சுண்ணம் அப்படிங்கிறது என்னது நறுமண பொடி. தவறான இணையை கண்டறிய சொல்லி தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. காருகர் அப்படின்னா நெய்பவர், சுண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நறுமண பொடி, அப்படி தானே. துகீர் தூசு அப்படின்னு சொன்னால் தான் என்னது பட்டு, துகீர் அப்படின்னு சொன்னால் என்னது பவளம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸோ நம்மளுக்கு தவறானது எதுனா துகீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா பவளம். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியானது. அதுக்கடுத்து தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எளிது அரிது, ஈதல் ஏற்றல், அந்நியர் அப்படின்னு சொன்னால் பகைவர், இரவலர் அப்படின்னு சொன்னால் புரவலர். இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துட்டு நான் ஒன்று மட்டும் மீனிங்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்நியர் பகைவர் இரண்டுமே ஒன்று தான். ஸோ தவறானது என்னது சி தான். அதுக்கடுத்தது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இது எல்லாத்தையுமே போன்ற மொழிகளை வந்துட்டு ஒரே இனமாக தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லி பெயரிட்டவர் யார் அப்படின்னு சொன்னால் பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் தான். ஆப்ஷன் ஏ கரெக்டு. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறையும் புணர்ச்சிக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க, மனமகிழ்ச்சி. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது, ரெண்டுமே இணையும் போது ஒரு எழுத்து என்ன செய்யும், முழுசாக மறைவதற்கு பெயர். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மறைவதற்கு பெயர் மனமகிழ்ச்சி. அப்படியே கொடுத்துருக்காங்க, நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. சரியான சொல்லை தேர்வு செய்க. திண்ணைப்பாய், திண்ணைப்பாய், இன்னொன்று திண்ணைப்பாய், திண்ணைப்பாய்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இதுக்கு எது சரியானது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா திண்ணைப்பாய், திண்ணைப்பாய் இதுக்கு சொல்லியிருக்காங்கல்ல, சரியான சொல்ல என்ன செய்யணும், தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்காங்க பாருங்கள், திண்ணைப்பாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆப்ஷன் பி தான் என்னது சரியானது. இதற்கு அடுத்தது குறுந்தொகையை பற்றி கேட்டிருக்காங்க. குறுந்தொகை 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. இதன் பாடல்கள் 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குறுந்தொகை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இது 8 தொகை நூல்களில் ஒன்று தான் என்னது குறுந்தொகை. அப்போ முதல்ல உள்ளது என்னது தவறானது. இது 4 அடி சிற்றலையும் அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 8 அடி பேரலையும் கொண்டது. அப்போ இரண்டாவது சரி, முதல்ல உள்ளது தவறானது. ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் நம்மளுக்கு சரியானது. இதற்கடுத்தது மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னு சொல்லுது இளங்கோவடிகள் வந்து சொல்லியிருப்பாங்க, அப்படி தானே. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும், இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் டி தான் சரியானது. இதற்கடுத்தது வங்கச்சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ வங்கச்சிங்கம் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இதற்கு அடுத்தது இது நாற்காலி, என்ன அழகு, அப்பா சொன்னார். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு, உணர்ச்சி தொடர் விளைவு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. என்ன அழகு அப்படின்னு சொல்லி தவறானது எதுனா இது நாற்காலி அப்படின்னு சொல்கிறல, இது மட்டும்தான் தவறான. என்ன அழகுனா அது உணர்ச்சி தொடரில் வர்றது. அப்பா சொன்னார் அப்படின்னா அப்பா சொல்கிறது செய்யக்கூடியது செய்வினை. பூக்களை பறிக்காததுனா கட்டளை தொடர். இது எல்லாமே சரியான. தவறானது ஆப்ஷன் ஏ.
அதற்கு அடுத்தது பொறுத்துக. சாந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது அமைதி. தரணி அப்படின்னு சொல்கிறது என்னது, உலகம். கருணைனா இரக்கம், மகத்துவம் அப்படின்னு சொன்னால் சிறப்பு. இது நம்மளுக்கே தெரிஞ்சதான். ஸோ ஆப்ஷன் ஏ. 149 இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே பாருங்கள், இங்கே தெரியும் பாருங்கள், மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்பவர் யாருன்னா அகத்தியலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இதில் தவறான இணையை கண்டறிக. இதில் பாருங்கள், திருக்குறளின் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் யாருன்னா தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னு சொன்னால் மணக்குடவர். அதற்கடுத்தது திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் எது அப்படின்னு சொன்னால் குறிப்பறிதல். இதில் நட்புன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது தவறானது. அதற்கடுத்தது திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொன்னால் ஜியு போப் அவர்கள். அதுவும் நம்மளுக்கு என்னதான் சரியானதான். ஸோ ஆப்ஷன் சி மட்டும்தான் நம்மளுக்கு தவறானது. ஸோ 150க்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் தமிழில் கேட்கப்பட்ட ஒவ்வொரு வினாவும் எந்த புத்தகத்தில் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்படி தானே? இதே மாதிரி மற்ற வினாக்களில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாங்களுக்கு புக் ப்ரூஃப் போடுறோம். தேங்க்யூ டு ஆல்.